இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவங்க உங்கள பிளாக் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க உங்களை பிளாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் பேசியிருப்பீங்க. அப்படி பேசியிருக்கக்கூடிய அந்த சேட்டை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் வந்து அவங்களோட நேம் வந்து மேலே ஷோ ஆகாமல் இன்ஸ்டாகிராம் யூசர் அப்படின்னு வந்து ஷோ ஆனிச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்களை இன்ஸ்டாகிராமில் பிளாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போது நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசின அந்த சேட் உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் அவங்கள்ட்ட முன்னாடி பேசினதே இல்லை, ஆனால் அவங்க வந்து பிளாக் பண்ணியிருக்கலாங்களா இல்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஐடியை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி சர்ச் பண்ணுறப்ப அவங்களோட ஐடி வந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களோட ஐடி வராமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்களை பிளாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய போஸ்ட்டில் இருக்கக்கூடிய கமெண்டாக இருக்கட்டும், ரீல்ஸில் இருக்கக்கூடிய கமெண்டாக இருக்கட்டும், உங்களுக்கு அவங்க பண்ணியிருக்கக்கூடிய கமெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த கமெண்டில் அவங்களோட ஐடி வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி வந்து கிளிக் பண்ணி பார்க்குறப்ப அவங்களோட ஐடி வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து இன்ஸ்டாகிராம் யூசர், அதுக்கப்புறம் அவங்க போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபாலோவர்ஸு, ஃபாலோவிங்கு எதுவுமே கிளிக் பண்ணால் எதுவுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாமல் அப்படியே பிளாங்காகவே வந்து இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இப்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் நம்மளை வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை அப்படின்றத நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத டீட்டெயில்டாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.